தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆலய அற்புதம் யூடியூப் சேனலில் அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் திருக்கோவிலோட வரலாறுகள் மற்றும் சிறப்புகளை பற்றி பார்க்கலாங்க. இந்த கோவில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருப்பட்டீஸ்வரம்ங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு. இந்த தலத்தோட புராண பெயர் மலப்பாடினும் தேவிவனம்னும் சொல்லப்படுது. இந்த தலத்தில் இறைவன் தேனுபுரீஸ்வரர், இவர் பட்டீஸ்வரர்னு அழைக்கப்படுறாரு. இங்கே எம்பெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறாரு. அம்பாள் ஞானாம்பிகை, இவங்களுக்கு பல்வளை நாயகிங்கிற வேறு பெயரும் இருக்குது. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் வன்னிமரம், தீர்த்தம் ஞானவாவி கோடி தீர்த்தம். காமதேனுவோட புதல்வி பட்டி இந்த தலத்துக்கு வந்து மணலினால் சுயம்புலிங்கம் அமைத்து இறைவனை வழிபட்டதுனால இந்த ஊருக்கு பட்டீஸ்வரம்னும் இறைவனுக்கு பட்டீஸ்வரர்னும் பெயர் வந்ததா சொல்லப்படுது. பராசக்தியான அம்பாள் இந்த தலத்துக்கு வந்து வனம் அமைத்து தவம் செய்ததாகவும் சொல்லப்படுது. அம்பாளோட தவத்திற்கு மகிழ்ந்த ஈசன் தனது சடைமுடியுடன் காட்சி கொடுத்திருக்காரு. அதனால தான் இந்த தலம் தேவிவனம்னும் இறைவனுக்கு கபர்தீஸ்வரர்னும் பெயர் ஏற்பட்டிருக்கு. ராமபிரான் இந்த தலத்துக்கு வந்து பட்டீஸ்வர பெருமானை வணங்கி தான் சாயகத்தி தோஷம் நீங்க பெற்றதா சொல்லப்படுது. இங்க ராமர் தன் வில் முனையால் கோடி தீர்த்தம் உண்டாக்கி வழிபட்டிருக்காரு. மாலவ தேசத்து தர்மசர்மாங்கிற அந்தனருக்கு மேதாவி முனிவரோட சாபத்தினால ஏற்பட்ட நாய் வடிவம் இந்த தலத்தில் இருக்க ஞானவாவி தீர்த்தத்தோட துளி பட்டதுனால சாபம் நீங்க பெற்றதா சொல்லப்படுது. இந்த கோவிலுக்கு கோவிந்த தீட்சிதரும் மற்றும் அவர் மனைவி நாகமாம்பாவும் பல்வேறு திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க. இவர்களோட உருவ சிலைகள் ஞானாம்பிகை அம்பாள் சன்னதியில் வைக்கப்பட்டிருக்கு. விஸ்வாமித்ரர் இந்த தலத்தில் பிரம்மரிஷி பட்டம் பெற்றிருக்காரு. திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகிய மூவரும் இந்த தலத்தில் தேவார பதிகம் பாடியிருக்காங்க. இது சோழ நாட்டோட காவிரி தென்கரை தலங்களில் 23வது சிவஸ்தலமாகவும் விளங்குது. இந்த கோயில் மிகவும் பழமையான கோயில். நாயக்கர் கால கலை அம்சங்களையும் மராட்டியர் கால ஓவியங்களையும் கொண்டிருக்கு. திருஞான சம்பந்தர் சிவாலயங்களுக்கெல்லாம் சென்று வழிபட்டு வரும் நேரத்தில் திருசக்தி முற்றத்தில் வழிபட்டு பிறகு இந்த தலத்துக்கு வந்தப்ப கடும் வெயில் காரணமாக அவர் அவதிப்பட்டதுனால இறைவன் பட்டீஸ்வர பெருமான் பூதகணங்கள் மூலமாக அழகிய முத்துப்பந்தலை அனுப்பி வச்சாரு. திருஞான சம்பந்தர் முத்துப்பந்தலின் நிழலில் நடந்து வர்ற அழகிய காட்சியை பார்க்கறதுக்காகவும் திருஞான சம்பந்தர் தன்னை தரிசிக்கிறதுக்காகவும் இறைவன் நந்தி தேவரை விலகி இருக்க கட்டளையிட்டாரு. அதனாலேயே இந்த தலத்தில் நந்தி தேவர் இறைவனுக்கு எதிரே இல்லாமல் சற்று விலகி காட்சி தர்றாரு. இந்த தலத்தில் ஆனி மாதம் முதல் நாளில் திருஞான சம்பந்தருக்கு முத்துப்பந்தல் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுது. இந்த கோவிலுக்கு பக்கத்தில் துர்க்கையம்மனுக்கு தனி கோயில் அமைஞ்சிருக்கு. ராஜராஜ சோழன் முதலான சோழ மன்னர்கள் அனைவரும் தங்கள் அரண்மனையில் வைத்து இந்த துர்க்கையம்மனை வழிபட்டு வந்திருக்காங்க. சோழர் ஆட்சி காலத்துக்கு அப்புறம் துர்க்கையம்மனை இந்த கோயிலில் பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. துர்க்கையம்மன் கோயில் கோபுரத்துக்குள்ளே நுழைஞ்சதுமே அம்மன் 8 கரங்களோடும் 3 கண்களோடும் காதுகளில் குண்டலங்கள் தரித்து மகிஷன் தலைமையில் நின்ற கோலத்தில் சாந்த ஸ்வரூபியாக காட்சி தராங்க. இவங்க கரங்களில் சங்கு, சக்கரம், வில், அம்பு, வாள், கேடயம், கிளி ஆகியவற்றை தாங்கி அருள்பாலிக்கிறாங்க. இவங்களுக்கு விஷ்ணு துர்க்கை, துர்காலக்ஷ்மி, நவகிரக நாயகி, நவயோக நாயகி, நவசக்தி நாயகி போன்ற பல்வேறு திருப்பெயர்கள் இருக்கு.
பொதுவாகவே காளிதேவி மற்றும் துர்க்கை அம்மனுக்கு சிம்ம வாகனம் வலப்புறம் நோக்கியதா இருக்கும். ஆனால் இங்கே மட்டும் அம்மன் சாந்த ஸ்வரூபியாக இருக்கிறதுனால சிம்ம வாகனம் இடப்புறம் நோக்கி அமைந்திருக்கு. இங்கே இருக்க துர்க்கை அம்மன் ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க. இவங்களை வழிபடுறதுனால அனைத்து விதமான தோஷங்களும் கண் திருஷ்டிகளும் நீங்கி சகல சௌபாகியங்களும் கிடைக்குங்கிறது ஐதீகம். இந்த கோவிலில் இருக்க துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழ மாலை சாத்தி வழிபடுறது ரொம்பவே விசேஷமானதாக இருக்குது. இந்த கோவிலில் காலையில் 6 மணியில இருந்து மதியம் 12 மணி வரையிலும் மற்றும் மாலை 4 மணியில இருந்து இரவு 8 மணி வரைக்கும் சுவாமி தரிசனம் செய்யலாங்க. இந்த கோவில் கும்பகோணத்தில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலையும், சுவாமிமலையில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலையும் மற்றும் தாராசுரத்தில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தலத்தில் அனைவரும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வந்து தரிசனம் செஞ்சு பட்டீஸ்வர பெருமான் அருளையும் ஞானாம்பிகை அம்பாளையும் துர்க்கை அம்மனோட அனுகிரகத்தையும் பெற்று வாழணுங்க. இப்போ நான் போட்ட இந்த பதிவு உங்கள் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேங்க. இந்த பதிவை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அனைவரும் மறக்காமல் லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யுங்க. நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் இது மற்றவங்களுக்கும் காட்டும். அப்போ தான் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும்.